பாரு, இந்த குண்டனை தனியா அனுப்புனது தப்பா போச்சு. நாமளும் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். என்ன பேசுற சந்தியா? நம்மளும் போய் நம்ம 4 பேரையும் உள்ள புடிச்சு வச்சுட்டா வெளியே வர முடியாதா? முடியாதுங்கிறதுக்காக நாம ஒண்ணு பாலுவை தனியா அனுப்பல. மூசாவுக்கு ஹெல்ப் பண்றதுல தேவையில்லாம லேட் ஆகுமே, அதனாலதான் நாம போகல. என்ன பாலு, போன காரியம் என்னாச்சு? தலையிட்டு எந்த காரியமாவது சக்சஸ் இல்லாம நடந்திருக்குதா? சக்சஸ், தி கிரேட் சக்சஸ். டேய், ரொம்ப பீத்திக்காத. முதல்ல மேட்டருக்கு வா. மூசாவை பாத்தியா? மூசா எப்படி இருக்கா? கேஸ் ஃபைல் பண்ணாங்களா? அம்மனி, நான் ஸ்டேஷனுக்கே போல. ஒரு டீ கடையில வச்சு ஒரு கான்ஸ்டபிள ஸ்டேஷனுக்குள்ள என்னென்ன நடந்தது அப்படின்ற மேட்டர் எல்லாத்தையும் கறந்து எடுத்துட்டேன். லாக்அப்ல இருக்கிற மூசா போலீஸ் கிட்ட நான் எஸ்ஐ ஷூட் பண்ணலன்னு சத்தியம் போட்டு கெஞ்சின்னு கெஞ்சிருக்கானா. அதான் நம்மளுக்கு தெரியுமே. அப்ப எஸ்ஐ சுட்டது போலி மூசா. ஆனா பழி நம்ம மூசா மேல விழுந்துருச்சு. சோ போலீஸ் நம்ம மூசாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், அந்த எஸ்ஐயோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. இன்னும் 24 மணி நேரம் கழிச்சுதான் டாக்டர் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ, ஒருவேளை அந்த எஸ்ஐ இறந்துட்டாருனா அப்புறம் நம்ம மூசா தான் கொலை பழியில மாட்டிக்குவான். இப்ப என்னப்பா பண்றது? நம்ம மூசாவை காப்பாத்தணும்னா இந்த போலி மூசாவை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும். அதுக்கு நாம முதல்ல போலின்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணாதான் நாம அவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறதுக்கும் இல்ல போலீஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கும் முடியும். நம்ம ஏற்கனவே வீட்டுல இருக்கிறதா போலி மூசான்னு நிரூபிக்க போய் அலாவுதீன் குட்டையை குழப்பிட்டாரு. இப்போ நம்ம யாராச்சும் நிரூபிக்க முடியும்? நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. 10 பழமொழியை தெரிஞ்ச வச்சுக்கிட்டு ரொம்ப டகால்ட்டி பண்றாயா? டேய் பாலு, சீரியஸா பேசும்போது எதுக்குடா விவசாயம் இல்லாம பேசுற? டேய் கௌதம், அவனோட கேரக்டர் தான் நமக்கு தெரியும்ல. பின்னே சும்மா கத்துற, அவனை விடு. இப்ப நாம நம்ம வீட்டுக்கு போகணும். அங்க போய் நம்ம புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு குரூப் ஸ்டடிங்கிற பேர்ல மூசா வீட்டுக்கு போய் டேரா போட்டு அவன் போலி மூசா தான்னு நிரூபிக்கிறோம். ஓகே? சரி, வாங்க போலாம். நிழல வச்சே ஆளை எடை போடுறப்படாது ராஜலட்சுமி. நீ அவகிட்ட போய் தத்து பத்துன்னு உளர்னா உன்னை அவ கண்டுபிடிக்காம இருப்பாளா? என்கிட்ட பேசும்போது மட்டும் பெரிய பிஸ்தா மாதிரி பேசுற. ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியா செய்ய தெரியாம சொதப்பிட்டு வந்து நிக்கிற. இதை பார், இதை செய்ய அதை செய்ய சொல்லத்தான் முடியும். நான் வந்து நடிச்சு காட்டிட்டு இருக்க முடியாது. சரி போ. அவ அடிச்சுட்டு போன 10 லட்சத்தோட உனக்கு கொடுத்த 5000 வேஸ்ட் நினைச்சுக்கிறேன். சார், நீ கொடுத்த பணம் வேஸ்ட் ஆகல சார். உங்களை கடத்திட்டு போனது ராஜலட்சுமியோட ஆளுங்க தானே, கண்டுபிடிச்சேன் சார். டேய், முட்டாள்தனமா பேசாத. என்ன கடத்த சொன்னதுதான் ராஜலட்சுமி, கடத்தினது எம்டிபியோட ஆளுங்க. அப்போ அந்த பணம் யாருக்கு போச்சு? எனக்கு தான் போச்சு. நான் அதை கேட்கல சார். நீங்க கொடுத்த பணம் யாருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு கேட்டேன். அந்த ராஜலட்சுமி மூலமா ஆக்சிடென்ட் ஆனானே அவனுக்கு போய் சேர்ந்திருக்கோம். இதான் அந்த லாயரு. வணக்கம் சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ராஜலட்சுமியோட எதிரிகள் என்னுடைய நண்பர்கள். நண்பர்களை பார்க்க போறோமேங்கிற ஆர்வத்துல நான் தான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். சார் தான் எங்க பாஸ். பேர் ஜனார்த்தனன். வணக்கம். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. தினகர் சொன்னா எங்களை மாதிரியே நீங்களும் ராஜலட்சுமியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. ஆமா, என்னை கடத்திட்டு போய் பணம் பறிச்சது ராஜலட்சுமி தான்னு இத்தனை நாள் எனக்கு தெரியல. ஆனா இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஒரு லாயரா இருந்துகிட்டு நீங்க எப்படி சார் ஏமாந்தீங்க? லாயரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உயிர் பயம் ஒண்ணுதானே சார். நான் என்னோட வாத திறமையால சம்பாதிச்ச பணத்தை நான் என்னமோ வழிப்பறி பண்ணதான் நினைச்சிட்டா அந்த ராஜலட்சுமி. ஆமா சார், நாங்க என்னமோ அவகிட்டே எடுத்தது மாதிரி எங்க கிட்டே மிரட்டி பணத்தை வாங்கிட்டா சார். உங்களை மிரட்டி தான் பணம் வாங்கினா, ஆனா என்ன கடத்திட்டு போய் பணத்தை புடிங்கிட்டா. சரி தல, நடந்ததை பத்தியே பேசி என்ன பிரயோஜனம்? அடுத்து அவளை என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. நாம அவளை போட்டு தள்ளணும்னு நினைச்சத லாயர் தான் தடுத்து நிறுத்தினாரு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத லாயர் தான் சொல்லணும். அவளை போட்டு தள்ளுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவளை க்ளோஸ் பண்ண அடுத்த நிமிஷமே போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடும். எப்படி சார்? நாம தான் போட்டோம்னு போலீஸ்க்கு எப்படி தெரியும்? நாம இவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவ நம்ம கூட மோதறான்னா நாளைக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா அதுக்கு நாம தான் காரணம்னு லெட்டர் எழுதி வைக்காமல இருந்திருப்பா. எழுதி வச்சிருப்பா, கண்டிப்பா எழுதி வச்சிருப்பா. அதை படிச்ச பிறகு போலீஸ்காரங்க நம்மளை சும்மா விட்டு வைப்பாங்க? அப்படி பார்த்தா லைஃப் லாங்க நாம அவளை ஒண்ணுமே பண்ண முடியாதே. ஏன் முடியாது? அப்போ என்ன பண்ணலாம்?
அவளை உயிரோட நடமாட விட்டே அணு அணுவா சித்திரவதை பண்ண முடியும். ஏண்டா இவங்களை பகச்சிக்கிட்டோம்னு ஒவ்வொரு நாளும் அவன் நினைச்சு துடிக்கணும். துடிப்பான். அதை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி சார் நடக்கும்? நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவனால தான் நீங்க சொல்றபடி செய்ய முடியும். அப்ப கூட அவ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருவா தல. உங்களால அப்படித்தான் யோசிக்க முடியும். ஆனா நான் வேற விதமா யோசிக்கிறேன். வேற விதமான? வெயிட் பண்ணுங்க. பிளான் ரெடி ஆனதும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எதை செஞ்சாலும் சீக்கிரமா செய்யுங்க. நாங்க கிளம்புறோம். வாங்கடா. வரும் சார். இப்போ நீ கிளம்பு. தேவைன்னா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். சரி சார், கிளம்புறேன். இத்தனை நாளா இவ்வளவு பக்கத்துல இருந்துட்டு சொல்லாமே இருந்திருக்கானு. அவனை வச்சுக்கிறேன். என்ன வேணும்? வக்கீல் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க கட்சிக்காரரா? இல்ல, இனிமேதான் ஆக போறேன். புது கேஸா? கேஸே இனிமேதான் ஆக போகுது. கேஸே இனிமேதான் ஆக போகுதா? என்ன கேஸ் ஆக போகுது? கொலை கேஸ். கொலை கேஸா? ஆமா. யார கொலை செய்ய போறாங்க? நான் உன்னை கொலை செய்ய போறேன். என்னையா சொல்ற? என்ன கொலை செய்ய போறியா? எதுக்குயா? எதுக்கா? சின்ன வயசுல நீ என்னோட பழகின பழகத்தை மறந்த உன்னை கொலை செய்யாம வேற என்ன செய்ய சொல்ற? என்னது? சின்ன வயசுல நாம பழகணுமா? டேய் டேய், நீ சங்கரன் தானே? அப்பா, இப்போ ஞாபகம் உனக்கு? டேய் சங்கரா, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு. எப்படா இருக்க நீ? டேய் பத்மநாபா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா சௌக்கியமா இருக்கேன்டா. அப்படியா? அடா, இப்படி உட்காரு. ஆமா, உன் பொண்ணு ராஜலட்சுமி எப்படி இருக்கா? பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு காயத்ரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, எப்ப கல்யாணம், எங்க கல்யாணம், யாரு மாப்பிள்ள? இருடா, அதுக்காக தானே வந்திருக்கேன். உள்ளூர்லயே மாப்பிள்ளைய புடிச்சிட்ட போல் இருக்கு. ஆமாடா, நம்ம அடாவடி சுந்தரம் இல்ல, அவருடைய மகன் தான் மாப்பிள்ள. அப்படியா? பேரை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். ஆமா, சின்ன வயசுல இருந்தே உனக்கும் சுந்தரத்துக்கும் ஆகாதே, எப்படி அவனுக்கு சம்பந்தியாக நீ சம்மதிச்ச? நான் எங்கடா சம்மதிச்சேன்? படிக்க போன இடத்துல என் பொண்ணும் அவன் பையனும் பழகிட்டாங்க. சின்ன சிறுசங்க ஆசைப்படும் போது நம்ம ஏன் குறுக்க நிக்கணும் போய் பேசுறேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏய், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது சரி, உன் கதை எப்படி? உன் பொண்ணு ராஜலட்சுமிக்கு மாப்பிள்ளைய பாத்துட்டியா? அதை ஏன்டா கேக்குற? சொல்லவே வயிற்றுச்சலா இருக்குடா. ஏன்டா இப்படி அழுத்துக்கிற? என்ன ஆச்சு? பிள்ளையாரு தான் அம்மா மாதிரி பொண்ணு கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன மாதிரி, அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. இவளை புரிஞ்சுக்கிட்டவன் எப்ப கிடைக்கிறது, இவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது? எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா சங்கரா. டேய், கவலையை விடுடா. நேரம் வரும்போது தானாவே எல்லாமே நல்லபடியா அமையும். தெரியுதா? அங்கிள், நீங்க சங்கரன் அங்கிள் தானே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க அப்பா மாதிரி இல்லாம ஞாபக சக்தியோட இருக்கியே. ஏன்டா சொல்ல மாட்டேன்? உன் ஒரே பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. அங்கிள், காயத்ரிக்கு கல்யாணமா? ஆமாமா, பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். நம்ம சுரேஷ் தான் மாப்பிள்ளை. நீயும் உங்க அப்பாவும் 2 நாளுக்கு முன்னாலேயே கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துடணும். கண்டிப்பா. இந்தாமா பத்திரிக்கை. எப்படியோ காயத்ரி நினைச்சத சாதிச்சுட்டா. ஏமா, அவங்க பழகுனது உனக்கு தெரியுமாமா? ஒரு வாட்டி போன்ல பேசும்போது சொல்லிருக்காப்பா. டேய், இந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க.
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். அது சரிம்மா, நீ எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? டேய் சங்கரா, அவ தான் சொல்லிட்டாளே, அவ மனசுக்கு பிடிச்சவன் கிடைச்ச பிறகு தான் கல்யாணம்னு. ஏம்மா, கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டியதுதானே? ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையலனா அந்த கஷ்டம் காலத்துக்கு தீராது அங்கிள். அதுக்காக கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டே போகணுமா? டேய், அவ அப்படித்தான்பா, விடு. இத பாரு, உனக்கு தெரிஞ்ச நல்ல வரன் இருந்தா சொல்லுப்பா. பாத்துடுறேன், அதுக்கு என்ன? ஆமாமா, எங்க அப்பாக்கு வீட்ல உட்காந்து போர் அடிக்குதா, வர மாப்பிள்ள எல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாரு. பாத்தியாப்பா, பெத்தவங்க கஷ்டம் பொண்ணுங்களுக்கு எங்க தெரிய போகுது? அப்பா, வளவளன்னு பேசிட்டு இருப்பீங்களா, வந்தவங்களை கவனிப்பீங்களா? அங்கிள், உங்களுக்கு காஃபியா டீயா? காஃபி, சக்கரை கம்மியா. சரி. டேய் பத்மநாபா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பையன் இருக்கான். அவன் பேரு சரவணன். அவன் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கை நிறைய சம்பாதிக்கிறான். நல்ல குணம், நல்ல குடும்பம். நாளைக்கே அனுப்புறேன். பாரு, உனக்கு பிடிச்சா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். ஏய் சங்கரா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வர சொல்லு. ஓகே. அற்புத விளக்க கண்டுபிடிக்க சொன்னாரே எஜமான் அசீம், அது எங்க இருக்கு? அதை எங்க வச்சிருக்காங்க? எப்படி தேடுறது? என்ன மூசா, என்ன யோசிக்கிற? எங்கப்பா போயிட்டு வந்த? எக்கு தப்பா கேள்வி கேட்கறாங்க. எதையாவது உளறி இவங்க கிட்ட நாம மாட்டிக்க கூடாது. மூசா, என்னப்பா, என்னாச்சு? ஏன் கண் கலங்கற? ஏதாவது புது சிக்கலா? இல்ல பாட்டி. இல்லப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லு, நம்ம எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த அசீம் போலி மூசாவை அனுப்புன மாதிரி வேற ஏதாவது இடம் கூட பண்ணிருக்கானா? இந்த பிரச்சனையை பேசி இவங்கள திசை திருப்ப வேண்டியதுதான். ஆமா தாத்தா, அந்த போலி மூசாவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அவனை நினைச்சு நீ ஏன்பா கவலைப்படுற? அந்த அசீம் தானே கவலைப்படணும். புரியாம பேசாதீங்கப்பா. நான் அவனை நினைச்சு கவலைப்படல, உங்க எல்லாரையும் நினைச்சுதான் கவலைப்படுறேன். நான் இருக்கும் போது அவன் வந்ததாலதான் நமக்கு அவன் போலின்னு தெரிஞ்சுது. ஒருவேளை நான் வெளியே போயிருந்தப்போ அவன் வந்திருந்தானா, அன்னைக்கு அவனை அடிச்ச மாதிரி என்ன அடிச்சு துரத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஆஹா, ரொம்ப நல்லா நடிக்கிறான். இவன் தான் போலி மூசான்னு தெரியாம இவங்க கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. இத இவங்க கிட்ட சொல்ல நாம முயற்சி பண்ணுனா இந்த போலி நம்மள ஏதாவது செஞ்சிருவோம். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. அப்படியே குழப்பம் வந்தாலும் என் சக்தியை வச்சு நிஜம் எது போலி எதுன்னு கண்டுபிடிச்சிட மாட்டேனா? அதான் அன்னைக்கே கண்டுபிடிச்சோமாப்பா. நான் தானே கண்டுபிடிச்ச சொன்னேன். மூசா, நீ தான் நிஜ மூசா, எங்களுக்கு தெரியும். நான் பெத்த மகனே, நீ அவ்வளவு பெரிய அறிவாளியா? அடச்சி, ஓ, இது வேற நடந்திருக்கா? எப்ப நடந்துச்சு? ஒருவேளை நாம இல்லாதப்ப நிஜ மூசா வந்திருப்பானா? அப்ப இவங்க ஞான திருஷ்டியில பார்த்திருப்பாங்களோ? இருக்கலாம். ஏதோ நமக்கு அது சாதகமா போச்சு. இனிமே இது நடக்காம பாத்துக்கணும். கண்ணுங்களா, இங்கதான் இருக்கோம், வாங்க. வாங்க 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 வாங்க. அதான் வந்துட்டோம்ல, அப்படின்னா வாங்க வாங்க வாங்க. டே பாலு, கொஞ்சம் அடங்குறியா? சும்மா இருமா, அவன் எப்பவுமே இப்படித்தானே. என் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும்தான். பை தி பை, பக்ஷிஷ் எங்க? டே பாலு, நாம இங்க பக்ஷிஷ் கூட சேர்ந்து விளையாட வரல, நாம இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். படிக்க வந்திருக்கீங்களா? பாடத்துல ஏதாவது சந்தேகமா? இல்ல தாத்தா, நாங்களாம் குரூப் ஸ்டடி பண்ண வந்திருக்கோம். ஹாய். உங்க குரூப்ல ஆளு பத்தலன்னா பக்ஷீஸை கூட சேர்த்து படிக்க வைங்க. ஏன்னா அவனுக்கு அறிவு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அப்படியே பார்த்தா நீ தானே உங்க கூட சேர்ந்து படிக்கணும். இந்த வானரங்கள் இப்போ எதுக்கு இங்க வந்திருக்குன்னு தெரியலையே. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயம், அந்த போலி மூசாவை பத்தி இவங்க கிட்ட சொல்லி ஜாக்கிரதைப்படுத்து. அப்பதான் ஜாக்கிரதையா இருப்பாங்க.
ஏன்னா அந்த போலி மூசா நிஜ மூசா சம்பந்தப்பட்டவங்கள என்ன செய்வான், எப்படி செய்வான், என்ன தகுதித்தம் பண்ணுவான்னு தெரியாது. நீங்க சொல்றது சரிதாங்க பசங்களா. அந்த அசீம் இருக்கானே மூசா மாதிரி ஒருத்தனை போலியா உருவாக்கி நம்ம எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ண பாக்குறான். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி பாட்டி. சரி பாட்டி. பாட்டி நீங்க வேணா பாருங்களேன், இதே மூசா தெருவுல வந்தா கூட நீதான் போலியாடா நாங்க கேட்போம். டேய் இவனை பார்த்து ஏன்டா போலியான்னு கேப்ப? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், நாங்க வீட்ல வந்து மூசாவை பார்த்தா தான் நம்புவோம்னு சொல்ல வந்தோம். இந்த 4 பேருக்கும் நாம தான் போலி மூசாங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்க குட்டையை குழப்பறதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சாகணும். அப்போ இதுதான் நிஜ மூசா. ஆமா. வெளியே இருக்கிறது போலி மூசா. ஆமா, நீங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எல்லாம் ஏமாந்துடாதீங்க. அப்பா ஏன்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க? படிக்கணும்னு வந்திருக்காங்கல்ல, அவங்கள கூட்டு போய் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரலாம்ல. சரி வாங்க 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 போங்க போங்க. இந்த வானரங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சதை சாதிக்கிறது கஷ்டமான காரியம். முதல்ல இந்த கூட்டத்தை விரட்டுறதுக்கு ஒரு வழியை பார்க்கணும்.